கோவை மண்டலம் கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாவது கூட்டம் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த பகுதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இயக்கத்தை பலப்படுத்த இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்று ஒன்றுபட்ட கோயமுத்தூர், திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த ஒரு 1.5 மாதங்களிலே சென்னை மண்டலத்திலே இது போல 2 கூட்டங்கள், அதே போல நம்முடைய கோவை மண்டலத்தினுடைய மற்றொரு கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற 10ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மண்டலங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 12ஆம் தேதி அன்று மதுரை மண்டலத்தினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி டெல்டா மண்டலத்துடைய கூட்டம் நடைபெறுகிறது. இது போன்ற கூட்டங்களின் மூலம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்தெந்த வட்டார நகரம் பேரூராட்சி பகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொய்வு இருக்கிறதோ அந்த தொய்வுகள் கலைய இயக்கம் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகங்களின் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலுவாக, பலமாக, குரலாகவும் எண்ணிக்கையிலும் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களது தேர்தலுக்கான யூகத்தின் அடிப்படையிலே பணிகள் தொடங்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலேயே இன்று இந்த கூட்டம். தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று தமாக கருதுகிறது. மத்திய அரசினுடைய சிறுபான்மை மக்களுக்கான திட்டங்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவை அனைத்து துறைகளிலும் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்காணிக்கின்ற கட்சியாக கூட்டணியிலே உறுதி பூண்டு தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற வக்ஃப் சட்டமானது வருங்காலங்களில் சிறுபான்மை மக்களுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்று தமாக நம்புகிறது. இஸ்லாம்